பிரச்சனைக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அதுல இந்த நான் விளக்கத்துக்கு சொல்லல, ஒரு சொல்லிக்கிறேன். இப்ப இந்த இதையும் கழிச்சுக்கிறதா வேணாமா? இந்த டயத்துல கழிக்க வேணாம்ல? நான் பதில் சொல்லல, அதுதான் கேட்டேன். அவர் கேட்ட கேள்விக்கு யார் கடைசியா கேட்டது கேள்வி? அவர் கேட்டார், அவுளியா கண்டுபிடிக்கிற எப்படின்னு கேட்டார். இது தலைப்புக்குரியது. இதுக்கு நான் பதில் சொல்லாம டயம் முடிஞ்சிருச்சீங்களா? இல்ல அவங்க சொல்லுவாங்க. சரி, இதுவரைக்கும் சொன்னது நான் ஒரு அறிவுரை மாதிரி தான். அப்ப இனிமே நம்ம நீங்க முன்சா நீங்க கரெக்டா சொல்லுங்க, இனிமே எப்படி நடந்து கொள்வதுன்னு தெளிவுபடுத்தி ஒரு வார்த்தை சொல்லி கொடுங்க, அப்புறம் பதில் சொல்றேன். நாங்க எங்க மக்களும் சொல்லிட்டோம், சம்பந்தப்பட்ட தலைப்பு அவங்க சொன்னவங்க சொல்றோம். இந்த பிரச்சனை உருவாகினது சப்தம் போட்டு தக்பீர் சொல்றங்கிற பிரச்சனை இங்க தாங்க ஃபர்ஸ்ட் உருவானுச்சு. நான் ரெண்டு தரப்பும் வேணாம் வேணாம் ஆரம்பத்தை சொல்லிட்டு இருக்கேன். யாரும் சத்தம் வந்தா கூட நான் உடனே கையை காமிக்க தான் செய்யறேன். அதனால கண்டிஷனா சொல்லுங்க, எந்த தரப்புலையும் சிரிப்பும் வேணாம், எந்த தரப்புலையும் தக்பீர் வேணாம், சொல்றதை கேட்டுக்கிறங்க. அப்படி ரெண்டு தரப்புலையும் சொல்லுங்க. ரெண்டு தரப்பும் அப்படிதான் இருக்கணும். அப்படி இருந்தாலும் சமூகம், நான் எதை ஏற்கனவே சொன்னேன், சமூகமா போனா தான் மற்ற விவாதங்களுக்கு பிறகு இந்த கேள்வி நிகழ்ச்சி இருக்கும். இல்லண்டாக்கா விவாதத்துல பிரச்சனை தான் போய்கிட்டு இருக்கு. பிரச்சனை எல்லாம் கேள்விதான் வருது. பொதுவாகவே விவாதத்துல தான் பிரச்சனை வரும். ஆனா இங்க நேர் மாற்றமா நடந்துகிட்டு இருக்கு. அவ அடுத்த இதுல எல்லாம் கேள்வி பதில் நிகழ்ச்சி இல்லாமலே போயிடும். அதனால அடுத்தவங்களுடைய கருத்தையோ இவங்க இப்படி சொன்னாங்க அந்த வெளியே பிரச்சனை வேணாம். பாதிக்கப்பட்ட மேட்டில இருந்து அவங்க இப்படி சொன்னாங்க, உங்க கருத்து என்ன, இவங்க சொன்னாங்க இப்படி கருத்து என்ன. இப்ப அதான் நீங்க உங்களோட விளக்கம் சொன்னா பயான் ஆகுது, அடுத்தவங்க விமர்சிக்கக்கூடிய சொல்ல சூழ்நிலை வருது. உணர்வுகள் ரெண்டு தரப்பும் பொதுவானது தான். எல்லாருக்கும் உணர்வுகள் இருக்கும். கட்டுப்படுத்துங்க, கேள்வி மட்டும் கேளுங்க, அதான் சுமூகமா போகும். இதை நான் ஆரம்பத்திலே சொன்னேன். அதனால நீங்க இந்த சிறுத்தலும் வேணாம், தக்பீரும் வேணாம், அமைதியா மட்டும் இருங்க. அதான் ரொம்ப நல்லது. அன்புள்ள சகோதரர்களே, நம்ம இறைவன் அல்லாதவர்கள்ட்ட இந்த உதவி தேடுதல் என்ற விஷயத்தில், அவங்க கூப்பிடுற விஷயத்தில் சிறுக்கு வைக்கிறார்கள் என்று நம்ம சொல்லி வாதிட்டு இருக்கிறோம். இதுதான் தலைப்பு. இது தொடர்பான கேள்விகளை மட்டும் நம்ம சகோதரர் தயவு செய்து கேளுங்க. இந்த விஷயத்தில் எது உண்மை என்று கண்டறிவதற்கு முயற்சி பண்ணுங்க. பதினெட்டு விஷயம், பெண்கள் விஷயம், அது கூட்டுற விஷயங்கள் எல்லாம் அது விவாதத்திலே சொல்லப்பட்டு விவாதத்தில் இருக்க வேண்டும். அப்பதான் நல்லபடியா இருந்திருக்கும். இப்ப எந்த தரப்பு கேட்பதும் நியாயமானது இல்லைன்னு சொல்லிக்கொண்டு அந்த சகோதரர் கேட்ட கேள்விக்கு வர்றேன். அதாவது ஒருவர் நல்லடியார் என்ற அவுளியாங்கிறாங்களே, அவுளியா என்பதை கண்டுபிடிப்பதற்கு நமக்கு ஏதாவது ஆதாரம் தரப்பட்டிருக்கிறதா அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப நான் சொல்வது என்னன்னு கேட்டா, இதுக்கு ஆதாரம் இருக்குதாங்கிறது கூட இப்ப தேவை கிடையாது. நீங்க என்ன நம்ம கேட்கிறோம்னு கேட்டா, சிறுக்கு வரணும், சிறுக்கு எதுல வரும் என்பதுதான் முக்கியம். அவுளியா யாருன்னு கண்டுபிடிக்க முடியும் வச்சுக்கிடுவோம். அல்லது கண்டுபிடிக்க முடிஞ்ச அவுளியாக்கள் இருக்காங்கல்ல, கருத்து வேறுபாடு நபிமார்கள் இருக்காங்க, அவங்க அவுளியா என்பதில் நமக்கும் கருத்து வேறுபாடு இல்லை, அவங்களும் கருத்து வேறுபாடு இல்லை. அந்த மாதிரி நபிமார்கள் அல்லாஹ்வும் ரசூலும் எது அவுளியான்னு சொன்னாங்களோ கண்டுபிடிக்கப்பட்டவர்களை கூட வச்சுக்கிறங்க. மேற்று அது இல்லை. கண்டுபிடிக்க இயலுமா கண்டுபிடிக்க இயலாதாங்கிறது பார்க்காம எதை பாருங்க, நம்ம எந்த இடத்தில் அவர்களை வைக்கிறோம். ஒரு ஆளை கூப்பிடும் பொழுது அவுளியாண்டு கன்ஃபார்மே ஆனவர்னு வைத்துக் கொள்வோம். குர்ஆன் மூலமா அவுளியா என்று சொல்லப்பட்டவர் என்றே வைத்துக் கொள்வோம். அவரை அவ்வளவு பேர் யார் வேண்டாலும் கூப்பிடலாம் ஒரே நேரத்தில் என்று நினைக்கக்கூடிய நேரத்தில் அங்கே அல்லாஹ்வுடைய தன்மை, கேட்கிற தன்மை தான் கொடுக்கப்படுகிறது. இப்படித்தான் வேறுபடுத்தணுமே தவிர அவுளியா என்று அறிய முடியுமா என்று போனோம்னு சொன்னா, அறிய முடிந்த அவுளியாக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். எல்லாரும் ஒத்துக்கொண்ட அவுளியாக்கள் நம்ம சில சகாப சொர்க்கவாசிகள் நற்செய்தி சொல்லப்பட்டிருப்பாங்க, அவங்க அவுளியா இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா? கன்ஃபார்ம் அவுளியா அவங்க எல்லாம். நபிமார்கள் அவுளியா இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்ப அவுளியாக்கள் கன்ஃபார்ம் ஆனா கூட அதனால இது நியாயமாகிறது. அவுளியான்னு கன்ஃபார்ம் ஆனவரா இருந்தா கூட உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் கேட்பாருங்கிற எப்படி சொல்றது? டாபிக் என்ன, அந்த பேஸை நம்ம கரெக்டா வைத்துக் கொண்டோமையானால் சிற்கிலும் தப்பித்துக் கொள்ளலாம். நீங்கள் இப்படி சிந்திக்காம, அவுளியாண்டு கண்டுபிடிக்க இயலுமான்னு சிந்திக்காம அவுளியாவே இருக்கட்டும், ஒரு நேரத்தில் எல்லை இல்லாமல் அல்லாஹ் கேட்பதை போல அத்தனையும் கேட்பார் என்கிற தன்மையை அவுளியா என்று உறுதி செய்யப்பட்டவருக்கு கூட கொடுக்கலாமா? அதுக்கு ஆதாரம் இருக்குதா என்றால் அதுக்கு ஆதாரம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சக்தி அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கவில்லை, கொடுத்ததற்கு ஒரு ஆதாரம் இல்லை என்பதை நம்ம நிரூபித்திருக்கிறோம். கோயம்புத்தூர்ல இருந்து இந்த இதே கேள்வியை பதில் சொல்ற மாதிரி, வலிமார்கள் யார் அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது பல்வேறு வசனங்கள்ல இருந்தும் ஹதீஸ்ல புரியுறோம். முதலாவது அல்லாஹு தஆலா ஹதீஸ் குத்ஸில சொல்றான், நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவிக்கிறாங்க, இது புகாரில இருக்குது.
மன் ஆதாலி வலியன் ஃபக்த் ஆதன்துஹு பில் ஹர்ப். எனது நேசரை யாராவது பகைத்துக்கிட்டா அவங்களோட நான் யுத்த பிரகடனம் செய்கிறேன்ங்கிறான். புகாரில் இருக்குன்னு சொல்லிட்டோமா? அப்ப வலின்றா நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றா தான் அல்ல ஒரு சட்டத்தை போடுவான். இந்த உலகத்துல யார் நல்லவர் அவர் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னா அவங்களோட நீங்க பகைக்காதீங்க என்று இரவு நமக்கு சட்டம் போட்டதே அர்த்தம் இல்லாம போயிரும். செய்ய முடியாத ஒண்ணு அல்ல செய்ய சொல்றான்னு வந்துடும். அப்ப நம்மளால புரிய முடியாதனாலதான் அல்லாஹ் சொல்றான். இன்னொன்னு, நம்ம ஒரு ஹதீஸ கூட ஆதாரபூர்வமான ஹதீஸா பலவீனமான ஹதீஸா அப்படிங்கறத நம்ம எடை போடுறோம்லங்க, அந்த அறிவிப்பாள வரிசையை வச்சுதான் எடை போடுறோம். அறிவிப்பாள வரிசையில உள்ளவங்க எல்லாம் நல்லவங்க இருந்தாதான் இந்த ஹதீஸ் சஹீஹ் ஆதாரபூர்வம்ங்கிறோம். அப்ப நல்லவர் நம்ம முடிவு பண்ண போய் தானே நம்ம அந்த ஹதீஸை சஹீங்கிறோம். அப்ப நல்லவர்னால யாரு நமக்கு தெரியாதுன்னு சொன்னா இது ஆதாரபூர்வ ஹதீஸ் நம்ம முடிவு பண்றதுல அர்த்தம் இல்லாம போயிடும். நல்லவங்கிறோம். அதே போல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வாஷிஹிது ரவை அதிலிம் மின்கும், உங்களின் நல்லோர்களை நீங்கள் சாட்சியாளர்களா ஆக்குங்கள்ங்கிறான். நல்லவர்கள் அப்படின்னு நம்மளால யாரு அடையாளம் கண்டப்பட முடியும் அப்படிங்கறதுனாலதான் அவங்களெல்லாம் நீ சாட்சியாளர்களா ஆக்குங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்ப இதுவெல்லாம் என்ன வழங்குது? நல்லவங்க யாருண்டு ஹக்கீக்கத்துல அவங்களுடைய மனசு ரீதியில எப்படி அது அல்லாஹ் மறுமையில முடிவு பண்ணுவான். இந்த உலகத்துல உங்களுடைய செயல்பாடை வச்சு நல்லவரா இருக்கிறாரு, வார்த்தை நல்லா இருக்கு, செயல் நல்லா இருக்கு, யாருக்கும் இல்லை கொடுக்கறது இல்ல, அல்லாஹ்வுடைய கடமையெல்லாம் சரியா நிறைவேற்றாரு, அவர் அங்க நல்ல மனுஷங்க நம்ம சொல்றோம்ல, இந்த நிலையில இருந்தா நம்முடைய பார்வைக்கு நல்லவர். அவ்வளவுதான். உள்ளுக்கு நுழைஞ்சு பார்க்க முடியுமாங்கிறது அது அல்லாஹ்வுடைய சப்ஜெக்ட். வெளியே வச்சுதான் இந்த சட்டம் எல்லாம் நல்லோர்களை சாட்சியாளர் ஆக்குங்கள் நீதவாதன்கிறது வெளிப்படையை கவனிச்சுதான். நீங்க நல்லோர்களை எல்லாம் பைக்காதீங்கன்னு அல்லாஹ் தஆலா சொன்னது வெளிப்படையை கவனிச்சுதான். அதே போல அல்லாஹ் தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ் வகூனு மாஸாதிகீன், இறை நம்பிக்கையாளர்களே அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்க, உண்மையாளர்களோடு இருங்கங்கறான். உண்மையாளர்கள் அப்படிங்கிறது நல்லவங்கன்னு அர்த்தம். நல்லவங்களோடு இருங்கன்னு அல்லாஹ் சட்டம் போட்டாலே நல்லவங்க யாரு நம்மளால கண்டுபிடிக்க முடியுங்கிறனாலதான் அல்லாஹ் தஆலா இந்த சட்டத்தை போடுறான். இதுவெல்லாம் வெளிப்படையை கவனிச்சு இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க, நல்லவங்களா அவங்களோட சேர்ந்துக்கிறீங்க, கெட்டவங்களா அவங்களோட சேராதீங்க, இதெல்லாம் நம்ம சொல்றோம். நம்முடைய பிள்ளைகிட்ட கூட சொல்லுவோம் அவன் நல்லவனா தான், அதை வெளிப்படை கூட நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆக நல்லவர்கள் யார் அப்படிங்கிற நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கறதுனாலதான் எதுவும் இப்படி சட்டம் போடுறாங்கன்னு புரிஞ்சுக்கிறணும். ஒரு ஹதீஸ் ஆதாரபூர்வமானதா பலவீனமானதை கண்டுபிடிக்கிறது கூட அந்த அறிவிப்பாளர்கள்லாம் நல்லவர்களா இருக்கிறான்னு முடிவு பண்ணனாலதான் இப்ப இதுவெல்லாம் அறிவிக்குது நல்லோர்கள் யாருங்கிறத நம்ம அடையாளம் கண்டு கொள்ள முடியும் அப்படிங்கறத. என் பேர் நூறு முகமது. இப்ப சகோதர ஷேக் அப்துல்லா ஜமால் கிட்ட தங்களுடைய பதில் என்ன? அதாவது நல்லவர்களை நம்ம சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கண்டுகொள்ளலாம், அல்லாஹ்விடத்துல நல்லவராங்கிறது நமக்கு கண்டுகொள்ள இயலாதுன்னு சொன்னாங்களா, அது கரெக்ட் தானே? அதான் நம்ம நிலைப்பாடு. நமக்கு தேவைப்பட்ட விஷயங்கள் நல்லவர் நம்ம நினைப்போம், அல்லாஹ்ட்ட நல்லவரானா அது அல்லாஹ் தான் தெரிவான் அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்களே தவிர யார் அல்லாஹ்விடத்திலும் நெருக்கமான நல்லடியார்களா இருப்பார்கள் என்பதை நம்ம கண்டுபிடிக்க முடியாதுன்னு அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. அதுல ஒரு கருத்து தான். நல்லவர்களை கண்டுபிடிக்கிறதுனா வெளிப்படையான சில செயல்களை வச்சு நம்ம ஒருத்தர் நல்லவர்னு சொல்லுவோம், நம்ம நல்லவர் நினைச்சு சம்பந்தம் பண்ணுவோம், கல்யாணம் பண்ணி கொடுப்போம், கொடுக்கல் வாங்கல வச்சிருப்போம், மனித சக்திக்கு உட்பட்டு நம்ம சில கணக்குகளை போட்டிருப்போம், அதுல நல்லவர்னு தெரிஞ்சா நல்லவர்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனால் அல்லாஹ்விடத்துல இறை நேசர் நல்ல அடியார் தான் என்பது நமக்கு சொல்ல முடியுமான்னா மறுமையெல்லாம் தெரியும். அவங்களும் கரெக்டா தான் சொல்றாங்க, நம்மளும் அதான் சொல்றோம், அதுல மாற்று கருத்து இல்ல. நான் சொன்னது அடிப்படையான விஷயம். நல்லவராவே இருக்கட்டுமே, கன்ஃபார்ம் ஆனவங்களா இருக்கட்டுமே, அவங்கள போய் கூப்பிடுறது எப்படி? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. என் கேள்வி ஜமாலி உஸ்தாத் அவர்களுக்கு. நம் சுன்னத் ஜமாத்தை சார்ந்த ஒரு அன்பர் ஒரு நீண்ட ஹதீஸை நீண்ட சனதோடு நிறைய கிதாபுகளுடைய ஆதாரத்தோடு இது வழிமாறுகளை அழைத்தால் பதில் தருவார்கள் என்பதற்கு சான்றாக யா முஹம்மத் என்று அழைக்கும் பொழுது அங்கு நான் பதில் தருகிறேன் என்ற ஒரு நீண்ட ஹதீஸை வச்சாங்க. அந்த நீண்ட ஹதீஸும் அல்பானிங்கிற அவங்க சஹீஹாக பதிவு செய்கிறார் என்பதையும் நீங்கள் சொன்னீர்கள். இப்ப நான் என்ன கேட்கிறேன்டா, இதுவரையும் எதிர்த்தரப்பினர்கள் லஈஃபை மட்டும் ஒதுக்கி கொண்டு வந்தார்கள், இன்று சஹீஹையும் சேர்த்து ஒதுக்குகிறார்களே, வருங்காலத்தில் ஹதீஸ் ஏதும் மிஞ்சுமா?